Okay friends, so examples problems over. So now exercise problems. Okay, so exercise 3.4 ல ஒவ்வொரு எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக போட போகிறோம். ஒரு சம் கூட விடாமல் எல்லாத்தையும் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, நீங்களும் சைடில் வேணால் போட்டு பாருங்கள். முக்கியமான விஷயம் புக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். ஓகே, நம்ம வீடியோஸில் சரிங்களா? ஸோ இப்போது இந்த சம் பாருங்கள், நல்லா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. கரெக்டுங்களா? a plus b into a minus b. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது a மாதிரி இருக்குது, எக்ஸுங்கிறது ஒன்றுங்கிறது b மாதிரி இருக்குது. ஸோ ஃபார்முலானது a plus b into a minus b. ஸோ ஏனானது எக்ஸு, பீனானது ஒன்று. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பிரிச்சிட்டேன். ஓகேவா? பக்கா. இப்போ கீழே பார்த்தீங்களா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இதிலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல், டக்குன்னு ஒரே அடி. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ், அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். ஸோ கொடுத்த ஈக்குவேஷனை ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சுருக்கி எழுதிட்டேன், சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், சுருக்குக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் அதே இதில் ஃபஸ்ட்டில். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் இது சொல்ல மறந்துட்டேன், இதெல்லாம் எக்ஸு. ஓகேங்களா? என்ன மாதிரி இருக்குது என்னோடய எக்ஸ், அப்படி தான் வருது எனக்கு. அது சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது அதுவும் கொஷின்ஸ் பார்க்குறதும். ஸோ இதெல்லாம் எக்ஸு இதெல்லாம் எக்ஸு தான், எதுவுமே எண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் எக்ஸு தான். சரிங்களா? அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, ஏன்னா எக்ஸ் போடுறேன்னு. அதை நான் ஃபியூச்சர் வீடியோஸ் சொல்கிறேன் என்ன ஸ்டோரின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? நார்மலாக ஃபேக்டரிஸ் இருக்கலாம், மேலே உள்ளதை ஃபேக்டரிஸ் எடுத்து இப்படி 2 பார்ட்டாக போடலாமா? அதேமாதிரி கீழே உள்ளதை ஃபேக்டரிஸ் எடுத்து 2 பார்ட்டாக போடலாமா? ஸோ டக்குன்னு இதை கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு, அதானே? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டரிஸ் எடுக்க போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ 18 இருக்குது. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும், ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 11 வரும். 9 2s are 18. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணது வரும், ஆனால் ஆட் பண்ணுறதுக்கு -9 -2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -11 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், -11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 18. அதான் பாருங்கள், சிம்பிள் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், பெரிய நம்பரோட சிம்பிளை போட்டுடணும். ஓகே, பெரிய நம்பர் 9, அதோட சிம்பிள் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 2s are 18. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ போன சம்மரி போட்டு பெருசாக எழுதினா போகிறதில்ல, ஃப்ரண்ட்டில் 1 இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸு, இது ஃபுல்லாக எக்ஸா, ஸோ பீனா பீன்னு போட்டுக்கோங்க. எக்ஸு இங்கே என்ன இருக்குது? 9 என்ன 9 -9. ஸோ அப்படியே போட்டுருணும். சால்வ்லாம் பண்ணவே தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? -2வா? ஸோ எக்ஸு -2. ஸோ இது மேலே உள்ளது சிம்பிளிஃபை பண்ணால் இதான் ஆன்சர். ஸோ எக்ஸு -9 எக்ஸு -2. ஸோ மேலே உள்ளது சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டேன், சுருக்கி எழுதிட்டேன், பிரிச்சாச்சு. கீழே உள்ளது அதே மாதிரி என்னது? எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போது அதே மாதிரி ஈக்குவல் டு 0. ஸோ 4 எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? -4 வரணும். ஓகேவா? ஸோ என்னது? 2 2s are 4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இப்படி வந்துடும், -2 ஸோ -4. சிம்பிள் ஒரே மாதிரி இருக்குது, பெரிய நம்பர் ரெண்டுமே சேம் நம்பர் தான், சிம்பிள் போட்டோம் ஒரே மாதிரி இருந்தால் ஆட் பண்ணுறேன். -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் 1 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிடலாம். எக்ஸு இந்த -2, இந்த எக்ஸு -2. ஸோ எக்ஸ் -2 எக்ஸ் -2. So ஒரு x minus 2 ஒரு x minus 2 gets cancelled. So remaining thing x minus 9 by x minus 2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். வெறும் பாருங்கள், இது ஒரு சின்னதாக சிம்பிளிஃபிகேஷன், இது சின்னதாக சிம்பிளிஃபிகேஷன், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? புரிஞ்சுதா சம்மு? ஈஸியாக இருக்கா? எக்ஸாமில் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா பக்காவாக 2 மார்க்கில் 5 மார்க் கேட்க மாட்டாங்க, சின்னதாக இருக்குது. 2 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். இப்போது இது பாருங்கள், 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 9x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 81x. 81 9 டேபிளில் வரும் கரெக்டாக. ஸோ 9 காமனாக எடுக்கலாம், மேலே இருந்து வெளியே அப்படியே 9 பூச்சி வெளியே இழுத்துடலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸை காமனாக எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஸோ 9 வெளியே வந்துருச்சு. 2x ஸ்கொயர்னால் 2 எக்ஸு, ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். ஸோ மிச்சம் ஒன்று தான் இருக்கும், உள்ள எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இந்த எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். 91 சொல்ல வந்தேன், 81. ஸோ இந்த 81 9 வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன இருக்கும்? 81 9 டேபிள் எத்தனை வாட்டி வரும்? 9 டைம்ஸ் வரும். இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன்.
9x into x என்ன வரும் 9x ஸ்கொயர் 9 9s are 81 இந்த x சேர்ந்துடும். ஸோ இது வந்துருச்சா, புரிஞ்சுதா காமனாக எடுக்கிறது? ஓகே, டிவைடட் பை இப்போது இங்கே பாருங்களேன், இது எக்ஸ் க்யூப் இருக்குது, நமக்கு எக்ஸ் க்யூப் பண்ணுறதுக்குலாம் வேறு மெத்தட், ஸோ அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும், அதை விட ஈஸியாக பண்ணலாம். இப்போ இங்கே எக்ஸ் க்யூபிங் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், ஸோ காமனாக எக்ஸ் எடுத்துடலாம். கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9, ஓகேவா? ஸோ இது இப்படி பண்ணிட்டேன்னா இப்போ இந்த எக்ஸு கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்குது மேலே 9x ப்ளஸ் 9 பை கீழே இது பாருங்களேன், ஃபேக்டரைஸ் பண்ணுற ஒரு பவர் 2 இருக்குது ஈக்குவேஷன் மாதிரி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் என்னது? பவர் 2 இருந்தால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஸோ பவர் 2 இருந்தால் பேர் என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். தமிழ் மீடியம் பசங்களும் தமிழில் படிக்காமல் இங்கிலீஷை தெரிஞ்சுக்கோங்க வார்த்தைங்களை. குவாட்ராட்டிக் நீங்கள் எக்ஸாமில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்து இது வந்து சம் மாதிரி ஆகிடுச்சு, இதே மாதிரி ஆகிடுச்சு. ஃபேக்டரைஸ் பண்ணி ஒரு 2 ப்ராக்கெட்டாக போட்டு எதாவது கேன்சல் ஆகுதான் செக் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் 9 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், 9 1s are 9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் சப்ராக்ட் பண்ணால் 8 வரணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ இங்கே மைனஸ் போடுறேன் பாருங்கள். இது ரெண்டுத்தில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 9 1s are 9 பக்கா. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது? ப்ளஸ் போட்டாச்சு. சிம்பிள் வேறு மாதிரி இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். 9 மைனஸ் 1 8. ஸோ ஃப்ரண்ட்டில் 1 இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். எக்ஸு ப்ளஸ் 9 எக்ஸு மைனஸ் 1 போடவே தேவையில்லை. எக்ஸாம்பிள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடலாம், தப்பே கிடையாது. எக்ஸு ப்ளஸ் 9 எக்ஸு மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் 9 ப்ளஸ் 9 இந்த எக்ஸ் ப்ளஸ் 9 கேன்சல். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன தான் வருது? 9 பை எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் உங்களோட ஆன்சர் இந்த சம்முக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டில் 4 சம் இருந்துச்சு, 1 2 3 சம் போட்டேன். இப்போது 4வது சம் போடுவோம். 4வது சம்மு கொஷின் எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து ஆன்சர் இப்போ பாருங்கள், மேலே பி ஸ்கொயர் ஒரு டேர்ம் மாதிரி இருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் இது பேர் பவர் 2ல் ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் பேர் என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸ்கொயரு இங்கே ஒரு பி இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் பேர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் இப்போது இதை வந்து 2 ப்ராக்கெட்டாக பிரித்து எழுதிடணும். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி கீழே பாருங்களேன், பி கியூப் 64Pன்னு காட்டுவாசி மாதிரி கொடுத்துருக்கான், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கும். இங்கே பி கியூப், இங்கே பி ஸ்கொயர், இங்கே பி, எல்லாத்துலேயும் பி இருக்கா, ஒரு பி காமனாக இருக்கா, பி அப்படியே ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இங்கே 2 24 64 2 காமனாக இருக்கா, அதையும் வெளியே எடுக்க போகிறேன். எடுத்துட்டா உள்ளே மிச்சம் இங்கே 2 வந்துருச்சு. பி கியூபில் ஒரு பி எடுத்துட்டேன். ஸோ மிச்சம் என்ன தான் இருக்கும்? பி ஸ்கொயர் பக்கா மைனஸ் இங்கே பி ஸ்கொயர் ஒரு பி வெளியே எடுத்துட்டேன். 24ல் 2 வெளியே எடுத்துட்டேன். ஸோ பேலன்ஸு 24 இந்த 2 வெளியே எடுக்கிறேன்னு அர்த்தம் 2ஆல் டிவைட் பண்ணணும் இந்த நம்பரை. 24 டிவைட் பை 2 என்னது? 12. ஒரு பி ஸ்கொயரில் ஒரு பி வெளியே வந்துச்சு. ஸோ மிச்சம் ஒரு பி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 64லேருந்து 2 வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? 32, கரெக்டாக? ஸோ அதாவது 64 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும் வெளியே எடுக்கிறதுனா, அதான் மீனிங். பியை வெளியே எடுத்தாச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. இப்போது மேலே வந்து 2 ப்ராக்கெட்டாக இருக்கணும், கீழே வந்து ஒரு 2Pன்னு இருக்குது. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதே மாதிரி 2 ப்ராக்கெட்டாக எழுதிட்டா முடிஞ்சிச்சு, சம் முடிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இப்போது மேலே உள்ளதை சால்வ் பண்ணுவோம், அப்புறம் கீழே உள்ளதை சால்வ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மேலே உள்ளது சால்வ் பண்ணோம். மேலே என்ன இருக்குது? பி ஸ்கொயர் மைனஸ் 3P மைனஸ் 40 இதுதானே மேலே இருக்குது, கரெக்டாக? ஸோ இதுதான் மேலே இருக்குது, இது இங்கே போட்டுறேன். இப்போது 40 வேணும், மைனஸ் 40 ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் -3 வேணும். என்ன நம்பர் போடலாம்? யோசிக்கிறீங்களா? யோசிங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். 43 பார்த்தோன்னே. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. 8 5s are 40, கரெக்டாக? ஸோ இங்கே -3 இருக்குது. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் தானே இங்கே வந்திருக்கும். மைனஸ் வந்திருக்குன்னா இது பெரிய நம்பரோட சிம்பிளாக தானே இருக்கணும். ஸோ இங்கே மைனஸ் சிம்பிள் வேறு வந்து சப்ராக்ட் பண்ணுவோமா? சப்ராக்ட் பண்ணால் 3 8 5s are 40 -40 இங்கே ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக P - 8 P + 5ன்னு எழுதிடலாம். ஸோ P - 8 P + 5. ஸோ மேலே உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணி 2 ப்ராக்கெட்டை எழுதியாச்சு. கீழே 2Pயை காமனாக எடுத்துட்டோம். இப்போ இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிட்டா எதாவது கேன்சல் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர் எழுதிட வேண்டியா. இப்போது இந்த டேர்ம் என்னது? P ஸ்கொயர் மைனஸ் 12P மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. ஸோ 32 இருக்குது, -32. எந்த 2 நம்பரை போட்டால் ஆட் மல்டிப்ளை பண்ணால் -32 வரும், ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் 12 வரும்.
யோசிங்க டக்குன்னு யோசிங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதையும் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ஃபாஸ்ட் டைம் போயிட்டே இருக்குது, மினிட்ஸ் ஓடிட்டே இருக்குது. 8 4s 32. மைண்டில் யோசிக்கிறது இங்கே எனக்கு கேட்குது. ஓகே, 8 4s 32. ஸோ இங்கே பாருங்களேன், 8 4s 32 கரெக்டாக. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். இங்கே 12. ஸோ என்ன பண்ணலாம், மைனஸ் ப்ளஸ்ஸு. ஐ திங்க் என்னமோ கொஷின் தப்பு நினைக்கிறேன். எஸ், கொஷின் தப்பாக எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கு தான் புக்கு ஃபஸ்ட்டே வீடியோ கண்டுபிடிச்சிட்டிங்களா, கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகே, இங்கே ப்ளஸ் 32. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இது வந்து 64, 2p காமன் எடுத்துகிறா ப்ளஸ் 32 கரெக்டுங்களா. ப்ளஸ் 64, 2p காமன் எடுத்துகிறா ப்ளஸ் 32. நான் இங்கே மைனஸ் வச்சு பார்த்தா தான் எனக்கு வரல. ஸோ இது ப்ளஸ் 32. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32, இங்கே மைனஸ் 12. ஸோ ஃப்ரண்ட்டில் p². ஸோ 1 தான் இருக்குது. நம்பர் இருந்தால் தான் நீங்கள் போடணும். ஃப்ரண்ட்டில் 1 தவிர வேறு எந்த நம்பர் தான் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் போட்டாகணும். காமனாக எடுத்து ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட்டுக்கு ஒரு ப்ராக்கெட்டு. இப்படி 1 இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக இதெல்லாம் p - 8 p - 4. ஸோ இங்கே போட்டிங்கன்னா p - 8 p - 4. ஸோ p - 8 p - 8 கேன்சல். மிச்சம் என்ன தான் இருக்குது, மேலே வந்து p + 5, கீழே வந்து 2p × p - 4. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். இதுதான் ஆன்சர் ஃபார் த லாஸ்ட் ப்ராப்ளம் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் 3.4 ஓடது. ஓகே, புரிஞ்சுதுங்களா. p + 5/2p × p. ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்கதை 2ஆக பிரிக்கணும். இதில் வந்து சின்ன சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது இங்கே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. அதேமாதிரி கீழே இந்த டேர்மே ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போட்டுருணும். புரிஞ்சு, இது எக்ஸாமில் இந்த ஸ்டெப்பு இது போட்டு இதை பிரிச்சுட்டு இப்படி போட்டு லாஸ்ட் ஸ்டெப் படித்து முடிக்கணும். ஓகேங்களா, பக்காவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பிடிச்சாச்சு, ஃபுல்லாக முடிச்சாச்சு 3.4ல். இப்போ செகண்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ், அதாவது விலக்கப்பட்ட மதிப்புகளை காண்க. ஓகேங்களா, இது என்னென்ன வேல்யூஸ் தான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், உள்ளேருந்து வெளியே எடுத்து பிடிங்கி தூக்கி போட்டுருந்தா தான் தேவையில்லை எனக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொஷின் கொடுத்துட்டான். மேலே உள்ளது டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அப்படியே கை வச்சுக்கோங்க. கீழே உள்ளது y² - 25 கரெக்டாக. கீழே உள்ளது மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. y² - 25 என்ன சொன்னேன், ஈக்குவல் டு 0 பண்ணணும் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இந்த 25 இந்த பக்கம் தள்ளணும். ஒய்யை இந்த பக்கம், இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஸோ ரூட் ஆஃப் 25 என்னென்னா, நல்லா பார்த்துக்கோங்க, 5 கிடையாது, +or-5. ரூட்குள்ளேருந்து வெளியே வந்துச்சுன்னா அது +or-5 தான் வெளியே வரும். ஸோ இந்த ஒய்க்கு இந்த இடத்துல 5 போட்டு பாருங்கள். 5² 25 - 25 0. எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ வராது, 5 போட்டால் வராது. -5 போட்டால் -5² பண்ணால் அதுவும் -5 × -5 என்ன, 25 தானே. ஸோ 25 - 25 +25 அதுவும் 0 தான். ஸோ +25 வராது, -25 வராது. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னது, விலக்கப்பட வேண்டிய மதிப்பு என்னது, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இல்லை வேல்யூஸ் +5, -5. ஸோ +5, y = +5, -5 இது 2 தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, டன். நெக்ஸ்ட் சம். ஸோ இப்போது செகண்ட் சம். ஓகே, ஸோ t/t² - 5t + 6. ஸோ மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கீழே உள்ளதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி 2 ப்ராக்கெட்டாக கிடைக்குமா, அந்த வேல்யூஸ் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். ஸோ t² - 5t + 6 = 0. ஸோ 6 மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணாலும் -5 வரணும். என்ன பண்ணலாம், 3 2s are 6. இங்கே -3 -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 2s are 6 ஆகிடும். சிம்பிள் வந்து சேமாக இருக்கனால ஆட் பண்ணணும். 3 2s are 5. ஸோ இதுவும் பக்கா. ஃப்ரண்ட்டில் 1 தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், t - 3 t - 2. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். ஸோ இது வந்து t - 3 t - 2 ஆகிடுச்சு. ஸோ t - 3 = 0, இன்னொன்று t - 2 = 0. ஓகேங்களா, ஸோ t = என்ன, 3 and t = 2. ஸோ இது 2 வேல்யூஸ் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். புரிஞ்சுதா? கீழே உள்ளதை எப்பயுமே =0 பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த 2 வேல்யூ தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ், விலக்கப்பட வேண்டிய மதிப்புகள். புரிஞ்சுதா? ஆன்சர் வேணும், புக் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஐ திங்க் இதோட முடிஞ்சுருங்க. இல்லை 4வது இன்னொரு சம் வேறு இருக்குது. ஓகே, அதோட முடிச்சிடணும், 5 நிமிஷம் தான். ஓகே, டப்புன்னு முடிச்சிடலாம். ஸோ மேலே உள்ளதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். x² + 6x + 8 பை கீழே உள்ளது மட்டும். ஸோ இதை வந்து =0 பண்ணணும். x² + x - 2.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதெல்லாம் எக்ஸு ஃப்ரெண்ட்ஸ், என் கிடையாது. எக்ஸு எல்லாமே எக்ஸு, சரிங்களா? ஸோ கீழே உள்ளது ஈக்குவல் டு 0 பண்ணால் இங்கே -2. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணால் 1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். 2 1s 2 தான். ஸோ இங்கே +1 இருக்குது. அப்போனா பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் தான் இருக்கணும், சின்ன நம்பர் தான் சிம்பிள் மைனஸ் தான் இருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 1s 2. இங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா பெரிய சிம்பிள் ப்ளஸ், இங்கே மைனஸ். சிம்பிள் வேறு மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 2 - 1 1. ஓகேவா, பக்காவா? ஓகே. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது, 1x ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட்லாம் பண்ண தேவையில்ல. 2x - x எல்லாம் ஸ்ட்ரைட்டாக x + 2 x - 1 = 0. ஸோ x + 2 = 0 and x - 1 = 0. ஸோ x = -2 and x = 1. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்ன? இதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். x = -2 and x = +1. இதுதான் விலக்கப்பட வேண்டிய மதிப்புகள். விலக்கப்பட வேண்டிய மதிப்புகள் x = -2, x = 1. புரிஞ்சுதுங்களா? ஸோ 3 சம் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு சம் போட்டால் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. ஃபோர்த் சம் கொஸ்டின் எழுதுங்களா? சரி, எழுதிடலாம். ஒரே நிமிஷம் க்ரீன் பெனில் எழுதிடுறோம். ஸோ ஃபோர்த் சம் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, x³ - 27 x³ + 6x², சாரி வெறும் x² - 6x. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போது மேலே உள்ளதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, கீழே உள்ளதை மட்டும் எடுத்துக்கோங்க. கீழே உள்ளதை எடுத்திங்கன்னா x³ + x² - 6x = 0 பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா x² x³ x 3 இருக்குது. ஸோ மூணுத்துலேயுமே x இருக்குது. எக்ஸை காமனாக எடுத்துருங்க. x² + x - 6 = 0. கரெக்டாக? இங்கே வந்து ஒரு எக்ஸ் வெளியே தள்ளிட்டேன். ஸோ 3 இருந்துச்சு, 2 தான் வரும். இங்கேருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன், 2 இருந்துச்சு, 1 தான் வரும். இங்கேருந்து ஒரே ஒரு எக்ஸ் தான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ எக்ஸே வராது. ஸோ எக்ஸ் இது. இப்போது இந்த டேர்ம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி காரணி படத்துக்கள். ஸோ -6. ஸோ இங்கே வந்து 1 வரணும். என்ன பண்ணலாம்? 3 2s 6. இங்கே நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் 1 தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அப்போ நான் எக்ஸ், இந்த எக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த ப்ராக்கெட் எப்படி ஆகுதுன்னா எக்ஸு இங்கே +3 அப்புறம் எக்ஸு -2 = 0. இப்போது இந்த 0வை இது மூணுத்துக்குமே ஈக்குவேட் பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் இந்த எக்ஸை மறந்துடுவாங்க, பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணும்? 3 ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ் மட்டும் = 0, அப்புறம் எக்ஸு +3 = 0, அப்புறம் எக்ஸு -2 = 0. ஓகேவா? ஸோ x = 0, x = 0 தான். இது ஒரு ஆன்சர். ஸோ இதிலேருந்து 3 இந்த பக்கத்தால்னா -3 மாறிடும். +3 எப்படி போச்சுன்னா -3. இந்த பக்கம் -2 இருக்கா, அது அந்த பக்கத்தால்னா +2 ஆகிடும். ஸோ x = 0, x = -3, x = +2. ஸோ இது 3 தான் வந்து உங்களுக்கான ஆன்சர். இதில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் வந்து இது 3 தான். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ், விலக்கப்பட வேண்டிய மதிப்புகள் இது 3 தான். ஸோ இதோட எக்ஸசைஸ் 3.4 வந்து முடிச்சாச்சு. டன். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒரு சம் விடாமல் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சம்மையும் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லா உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப வீடியோஸ் போய் திரும்ப பாருங்கள், சரிங்களா? ஓகே, எக்ஸசைஸ் 3.4 முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.